புயலால் பாதிக்கப்பட்டு இழப்பீடு கிடைக்காதவர்கள் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். கடந்த 2018ஆம் ஆண்டு கஜா புயல் தமிழகத்தின் தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை தாக்கியது. இதில் 63 பேர் உயிரிழந்தனர். மேலும் 732 கால்நடைகள் பலியாகின. 88,000 ஹெக்டேர் பரப்பு நெற்பயிர்கள், வாழை, தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டன. மேலும் 56,942 குடிசை வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்த நிலையில் 30,322 ஓட்டு வீடுகளும் சேதமடைந்தன. இந்த புயலால் இடிந்த வீடுகள், பாதிக்கப்பட்ட பயிர்கள், தென்னை மரங்கள், கால்நடைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி கலைச்செல்வன், வெள்ளச்சாமி ஆகிய இருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம், நீதிபதி முகமது ஷஃபீக் அமர்வில் விசாரணை தந்தனர். அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான அரசு பிளீடர் எட்வின் பிரபாகர், கடந்த 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட கஜா புயலால் பாதிக்கப்பட்ட கிராமத்தினருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும், இழப்பீடு கிடைக்கப் பெறாதவர்கள் அரசுக்கு விண்ணப்பித்தால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், எவ்வளவு இழப்பீடு வழங்குவது என்பது குறித்து அரசு தான் சட்டப்படி முடிவெடுக்க வேண்டும் எனவும், அரசு நியாயமான இழப்பீடு குறித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் கூறி இந்த வழக்கை முடித்து வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி.